வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம மலாய் குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக 2 கப் பால் எடுத்து அதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு நம்ம ஃபுல் ஃபேட் பால் எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா சூடாகி ஃபஸ்ட்டு கொதி வரும்போது நம்ம இதில் கொஞ்சம் குங்குமப்பூ, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் உடச்சி போட்ட பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பாதாம் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி பொங்கி வரும்போதெல்லாம் நம்ம பாலாடையை கொஞ்சம் தள்ளி விட்டு திருப்பி கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம பாலை நல்லா வற்ற விட போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா பால் நல்லா இந்த மாதிரி திக்காயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்க போகிறேன். இந்த சுகர் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சுகர் லெவல் இன்னும் கொஞ்சம் இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாலில் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் இதை இன்னும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லாக்க போகிறோம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 கப் க்ரீம் எடுத்துக்கிறோம். இது ஹெவி விப்பிங் க்ரீம்னு நம்ம கடையில் கிடைக்கும். நம்ம இந்த க்ரீம் ஊற்றி அடிக்க போகிற பாத்திரத்தையும் விஸ்கையும் நான் ஃப்ரீசரில் 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கோல்டாக இருந்தால் தான் நம்ம க்ரீம் நல்லா விப்பாகும். இப்போ நம்ம க்ரீமை நான் வந்து எலக்ட்ரிக் மிக்சர் வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் விஸ்க் வச்சு கூட அடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு ஸ்டிஃப் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்டிஃப் ஆகும் போது நம்ம நிறுத்திடலாம். இப்போ நம்ம இதோட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்த குல்ஃபியை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னே இந்த குல்ஃபி இன்னுமே நல்லா திக்காயிடுச்சு. இது இப்போ அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி மிக்சர் வச்சு இதெல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் தான் அடிக்க போகிறோம். ரொம்ப அடிக்க வேண்டாம். நீங்கள் குல்ஃபியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்டர் வச்சு தான் அடிக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு ஸ்பேட்சில் வச்சு கூட மெதுவாக எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு கவர் பண்ணுறேன். பிளாஸ்டிக் ரேப் வந்து நம்ம ஐஸ்கிரீமோட டாப் லேயரை டச் பண்ணுற மாதிரி நான் கவர் பண்ணுறேன். இது நம்ம ஃப்ரீசரில் 7 to 8 ஹவர்ஸ் விட போகிறோம். இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை திறந்து பார்க்கலாம். இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெளியில் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூப் பண்ணலாம். நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் ரேப் இல்லாட்டி நீங்கள் ஒரு டப்பாவில் கூட போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூப் பண்ணோன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். அவ்வளோதான், நம்மளுடைய குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி. இதில் மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸ் தூவுறோம். இந்த மலாய் குல்ஃபி ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிகிரி காஃபிக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.